நல்லா இருக்கும். வாய்ஸ் கேக்குதா? எஸ் ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ நேற்று நம்ம என்ன பார்த்துருந்தோம்? ஆர்டர் பிளாக் பார்த்துருந்தோம் இல்லைங்களா? ஸோ அதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க. இன்னைக்கு ஜென்ரல் வெபினார் தான். ஓகேவா? பேக் டெஸ்ட் பண்ணீங்களா எல்லாரும்? யாருமே எதுவும் சார்ட் போஸ்ட் பண்ணலையே. பேக் டெஸ்ட் பண்ணீங்கன்னா டிஸ்கார்ட்ல போஸ்ட் பண்ண சொன்னேன்ல. ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணி போஸ்ட் பண்ண சொன்னேன் எல்லாரையும். பிரதர் நாளைக்கு நான் ஃப்ரைடே அப்டேட் பண்றேன் பிரதர். எனக்கு 12 hours shift இருக்கா, அதனால பண்ண முடியல. அதனால இல்ல சொல்லிடுறோம். ஓகேங்களா? நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து இது பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? நம்ம வந்திருக்க காரணம் அதான். ஸோ இதுக்கு நம்ம டைம் கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். அதை நீங்க தான் புரிஞ்சுக்கணும். நான் எப்பயே சொல்லியிருக்கேன் ஸ்டார்டிங்ல, நீங்க ஒரு நல்ல ட்ரேடரா மாறணும்னா அது உங்க கையில மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ வேலை கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும். நம்ம அதை தவிர்த்து நம்ம இதுக்கு என்ன கொடுக்குறோன்றதா இது எதிர்பார்க்கறது மார்க்கெட். ஓகேங்களா? ஓகே பிரதர். மஸ்டா புரிஞ்சுக்கோ. நீங்க கொடுக்குற எஃபோர்ட் மட்டும்தான், அது உங்க கையில மட்டும்தான் இருக்கு. ஏதாவது டவுட் இருக்கா? இருக்காது. ஆர்டர் பிளாக்ல எத்தனை பேர் இருக்கிறீங்க? 20 பேரா? எல்லாருமே கிளியரா நேற்று நடத்தினது? எஸ் ப்ரோ. கிளியர் தான் ப்ரோ. நீங்க என்ன கொஸ்டின் பண்ணுங்க. கொஸ்டின் பண்ணுங்கன்னா அதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருந்தேன் இல்லையா? ஸோ அதை ப்ராப்பரா எல்லாரும் முடிச்சு போஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அவருன்றதை விட எல்லாருமே போஸ்ட் பண்ணணும். 20-30 பேர் இருக்கீங்க. 30 பேர்ல ஒரு ஆள் கூட போஸ்ட் பண்ணல. ஓகே பிரதர், இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறேன் பிரதர். கேக்குதுங்களா வாய்ஸ்? கேக்குது. ஓகே. ஸோ வேற ஏதாவது சார்ட்ல ஏதாவது டவுட்டு? நான் இந்த இடத்த பேக் டெஸ்ட் பண்ண போறேன், எனக்கு இதுல டவுட் இருக்குன்னு ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நான் கிளியர் பண்றேன். அதான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ இது உங்க டிபெண்ட்ஸ், உங்க கையில தான். நீங்க பேக் டெஸ்ட் பண்றது எடுத்துட்டு போறது உங்க கையில தான் இருக்கு. என்னுடைய சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதை மஸ்டா புரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நேற்று ஒரு சார்ட் அனுப்பிச்சிருந்தேன் பாருங்க உங்களுக்கு டெலிகிராம்ல. டெலிகிராம்லயா? ஆமா ப்ரோ. எவ்வளவு ப்ரோ? ஒன்ஸ் அகைன் அனுப்புங்க. ப்ரிப்பேர். எல்லாம் சைலண்டா இருக்கிறீங்க? கிளியரா எல்லாரும்? உங்க இதுக்கு தான் சொல்றேன். ஓகேங்களா? சோ மத்தவங்க மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாங்க எடுக்கிறது 10 பேர் எடுத்தாலும் ப்ராப்பரா உங்களை ரெடி பண்ணணுன்றதுனால தான். ஓகேங்களா? அதனால தான் சொல்றேன். நம்ம வாங்கிட்டு ஏதோ கிளாஸ் எடுக்கிறேன்னு எடுத்துட்டு போயிடலாம். எனக்கு அதுல விருப்பம் இல்லை. அந்த மாதிரி பண்றோம்னா நான் இல்லை. ஓகேங்களா? ஒரு கிளாஸ்னாலும் ஒரு ஆள்னாலும் அதை ப்ராப்பரா முடிக்கணும். எனக்கு அந்த அளவுக்கு நான் டிசிப்ளின் இருந்தா மட்டும்தான் இதுல சஸ்டெயின் பண்ண முடியும். அதுதான் ரியாலிட்டி. அதையே உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஓகே பிரதர். ஓகே. ஏதோ ஒண்ணு ஜாயின் பண்ணோன்றதுனால ஒன்னும் பண்ண போறது இல்லை. நீங்க என்ன பண்ண போறீங்கன்றதா உங்க கையில இருக்குது. ஓகே ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ ரூட்? இதுல ஃபர்ஸ்ட் ஒரு என்ட்ரி எடுத்துருக்கலாம் ப்ரோ. சிஹெச் நடந்திருக்கு. அங்க ஒரு ஆர்டர் பிளாக் கிடைச்சிச்சு, இன்டியூஸ்மெண்ட் எடுத்துச்சு, அங்க என்ட்ரி போட்டாச்சு ப்ரோ. ஓகே, என்ட்ரி எடுத்தாச்சு. இங்க திருப்பி இன்னொரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்தப்போ பை போடுவோம்ல ப்ரோ, அங்க எப்படி ப்ரோ? அது இப்போ 3 மினிட்ஸ் இது லோவர் டைம் ஃப்ரேம்ல நான் என்ட்ரி போட்டுருக்கேன். செகண்ட் என்ட்ரி இப்போ செகண்ட் என்ட்ரி இது ஓகே. அதுக்கு முன்னாடியே இங்க ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கு. இது ஒரு இன்டியூஸ்மெண்ட் அங்க ஏதாவது? இது வந்து புல் பேக் இல்லையா? இல்ல ப்ரோ. அது ஏன் அப்படின்னா இந்த கேண்டில் ரெண்டுமே இன்சைட் பாரு. சோ இதை நம்ம எடுக்க மாட்டோம், அது நம்ம ரூலும் இல்ல. ஓகேங்களா? சோ எடுக்கல, மேல மார்க்கெட் போய் உடச்சான். அகைன் எனக்கு ஒரு இன்டியூஸ்மெண்ட் வேணும் இல்லையா? சோ ஒரு இன்டியூஸ்மெண்ட் இதான். இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்ட பிறகு கரெக்ட் தான் ப்ரோ இது. ஆமா ப்ரோ. நாங்க என்ட்ரி எங்க ப்ரோ எஸ்எல் எப்படி ப்ரோ வைக்கிறது? அங்க என்ட்ரி எங்க எடுக்கிறது, எஸ்எல் எங்க எடுக்கிறது ப்ரோ? இது வந்து இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துக்கிட்டே அவன் மேல போவானான்றதுக்கான சில கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பான். இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கேண்டிலோட லோலே வைக்கலாம். ஓகேங்களா? பட் இது வந்து ஒரு ப்ராபபிலிட்டியா தான் சொல்ல முடியும் அவங்க இருந்து போவானா இல்லையான்ட்டு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியணும் இந்த கன்ஃபர்மேஷன் அவங்க இருந்து கொடுக்குறானான்றது. இந்த கன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோ வந்து நான் முடிஞ்சா வரக்கூடிய கிளாஸஸ்ல அதே சொல்லி தரேன். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. அப்போ இன்டியூஸ்மெண்ட் எடுத்தோம்னே பிளைண்டா என்ட்ரி போட்டுறதா ப்ரோ லோவர் டைம் ஃப்ரேம்ல?
இல்ல இப்போதைக்கு அது எடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன். அன்னைக்கு நான் என்ன சொல்லி கொடுத்தேன், அந்த ஓபில மட்டும் என்ட்ரி போட்டு ஓபி கீழே எஸ்எல் வைங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் இதையும் சொல்லி தரேன். மெயினா நமக்கு இன்டியூஸ்மெண்ட் தான், இந்த லிக்விடிட்டி தான். அப்ப இதை எடுக்கிறப்ப நம்ம போடலாம். ஓகேவா. சோ நான் இதையும் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன் அப்படின்னா நீங்க கிளியரா எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் யூஸ் பண்ணிப்பீங்க, இதுலயும் யூஸ் பண்ணிப்பீங்க. ஓகேங்களா. ஓகே ப்ரோ, நான் அதே சொல்லி தரேன். ஓகே ப்ரோ. ப்ரோ இதுல ஃபர்ஸ்ட் எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கல, அங்க சோர்ஸ் கொடுத்துருக்கல, அதுக்கு பின்னாடி இருக்கிற புல் பேக்னா அந்த சின்ன விக் விட்ட புல் பேக் தானே ப்ரோ? அது பாடி க்ளோஸா இருக்குது தானே? இதுவா? இது கரெக்ட் தானே ப்ரோ? இது புல் பேக் தானே இது? இது புல் பேக் தான் ப்ரோ. புல் பேக் தான். சிஹெச் நடந்திருக்கு. எப்படி உடைச்சிருக்கான் அதை? க்ளோஸ் பண்ணி பாடி க்ளோஸ் பண்ணல. அப்போ ஒரு இன்டியூஸ்மென்ட் வேணும். இன்டியூஸ்மென்ட் ஓபி என்ட்ரி மேல போய் டிபி. ஓகேங்களா. ஓகே ப்ரோ, ப்ராப்பரா தான் போயிட்டு இருக்கு. நான் இன்னொரு சார்ட் அம்பர் எடுங்க ப்ரோ. இதுவே நீங்க இன்னும் கொஞ்சம் ரீஃபைன் பண்ணலாம் ப்ரோ இத. ஓகேங்களா. சோ 3 மினிட்ல பாக்குறீங்களா, இதுவும் ப்ராபிலிட்டி அதிகமா இருக்கும். ஓகேங்களா. இது நம்ம 1 மினிட்ல இன்னும் கொஞ்சம் நமக்கு ரிஸ்க் ரிவார்டா பெருசாக்கலாம். ஓகேவா. இந்த கோல்டுல அதெல்லாம் நீங்க எது பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இப்ப இது இங்க உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1:6 இல்ல ஒரு 1:5 கிடைச்சிருக்குன்னு வச்சுப்போம். அதுல வந்து கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். ஒரு 1:8 ஒரு 1:10 கிடைக்கும். ஓகேங்களா. 15 மினிட்ஸ் 1 மினிட் ஓகேல ப்ரோ? ஆமா, நான் அதான் யூஸ் பண்றேன். அது பெஸ்டா இருக்கும். ஆனா இப்போதைக்கு நீங்க யூஸ் பண்றதா இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் கிளியரா தெரியுது இல்லையா? இப்போ இந்த சிஹெச் நடக்கிறது, இன்டியூஸ்மெண்ட், இதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்பரா தெரியுது. இந்த ஓபியை டேப் பண்ணிட்டு மார்க்கெட் மேல போய்க்கிறான். ஓகேங்களா. அப்போ அதுல வந்து இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா அதுல நிறைய ஸ்ட்ரக்சர், இப்ப இங்க ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டுருக்கான் இல்லையா, இதுக்குள்ளேயே 1 மினிட்ல நிறைய ஸ்ட்ரக்சர் வந்திருக்கும், நிறைய புல் பேக் வந்திருக்கும். இல்ல அப்படின்னா இங்கே கூட ஒரு புல் பேக் முடிச்சு இங்கே நமக்கு ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. அதை மஸ்டா பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, இன்னும் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. நீங்க என்ன பண்ணிருக்கு ஃபர்ஸ்ட் சிஹெச் அது? ஆமா ப்ரோ, அங்கேயே கொடுத்துருச்சு ஓபி டேப் ஆகி. ஓகே, சிஹெச் க்ளோஸ் பண்ணிருக்கானா? ஆமா ப்ரோ, க்ளோஸ் பண்ணிருக்கு. சோ ஒரு இன்டியூஸ்மெண்ட் வேணும். இதுல இதுல எதுவுமே இன்டியூஸ்மெண்ட் எடுக்கல இல்லையா? போயிட்டு இருக்கான். இங்க எடுத்திருக்கான் இன்டியூஸ்மெண்ட். ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி இங்க ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்கான். இது புல் பேக். இது இங்க இந்த விக் ஏதாவது போயிருக்கு அந்த கேண்டில்ல. இங்க ஒரு புல் பேக் இருக்கிற மாதிரி இருக்கு. அது செக் பண்ணீங்கன்னா தெரியும். சின்னதா இருக்கான் பாருங்க. இது என்னது? இது கோல்டா? கோல்டு தான் ப்ரோ. எப்ப எடுத்தது இது? வந்து ஒரு நிமிஷம் ப்ரோ. இப்ப கூட இன்டியூஸ்மெண்ட் எடுத்துருச்சு மார்க்கெட். ஓகேங்களா. இதெல்லாம் இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு தான் போயிட்டு இருக்கோம். இன்டியூஸ்மெண்ட்னு பார்த்தோன்னா இதான் இன்டியூஸ்மெண்ட் கீழே ஒரு லோவர் லோ கன்ஃபார்ம் பண்ணும் இல்லையா? லோவர் லோ கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இதுல இருக்கிற ஒரு ஓபின்னு பார்த்தோன்னா இதான் எனக்கு. இதுல எங்க இருக்கு? இது ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இல்லையா? இதுல இருக்கிற ஆர்டர் ஃப்ளோ, இந்த ஆர்டர் ஃப்ளோ இங்க வந்தான் அப்படின்னா ஒரு பை ஒரு செல்லுக்கு ட்ரை பண்ணலாம். அவன் இதுக்கு முன்னாடியே கூட லிக்விடிட்டி கால் பண்ணிட்டு கீழே வரலாம். ஓகேங்களா. ப்ராபிட்டா பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன் அப்படின்னா இதை நீங்க ஃபைனல் ஆர்டர் பிளாக்கா எடுத்தீங்கன்னா இது கூட உங்களுக்கு இன்ஜினியர் லிக்விடிட்டியா மாறும். கரெக்டா அந்த புல் பேக் மார்க்கெட்டு அதை எடுத்துட்டு ஃபைனலா நின்றுட்டு இருக்கான். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த இடத்த என்ன பண்றான். இங்க இருந்து கீழே வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. சொல்லுங்க ப்ரோ, பாத்துட்டீங்களா? ஒரு நிமிஷம் ப்ரோ, பாத்துறேன். சோ வேற யாருக்காவது ஏதாவது டவுட், ஏதாவது சார்ட் ஏதாவது பார்க்கணுமா? யூரோ யூஎஸ்டில 1 hour சார்ட் பாருங்க. யூஎஸ்டி யூரோ யூஎஸ்டில 1 hour சார்ட்ல யூரோ யூஎஸ்டில 1 hour. ஆமா, நேத்து ஸ்வீப் பண்ணிச்சு இல்லையா அந்த பிஓஎஸ் அந்த கீழே அன்னைக்கு சொல்லி தந்தீங்கல்ல அந்த எக்ஸ்டர்னல். ஆமா, அது இன்னொரு தடவை இருக்க சொல்றீங்களா? ஒண்ணும் இல்ல. இப்ப இது ஸ்வீப் நடந்திருக்குன்னா இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னோம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த ஸ்வீப்லயே டைரக்டா ஒரு என்ட்ரி போலாம்னு சொன்னேன் இல்லைங்களா? ஆமா, அது வந்து அக்ரெசிவா இருக்கும். நம்மளால ஸ்டாப் லாஸும் பெருசா இருக்கும். இந்த அளவுக்கு நம்மளால வச்சிட்டு இருக்க முடியாது. ஓகேங்களா. சிம்பிளா என்ன பண்ணிடுங்க, லோவர் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம்னு சொன்னேன். எது வரைக்கும் பொசிஷன் ஆட் பண்ணுவீங்க? ரீசன்ட் புல் பேக் வரும். இதுல எது ரீசன்ட்? இதுல புல் பேக்னு பாத்தீங்கன்னா மேலதான் இருக்கும். அப்ப இது வரைக்கும் நான் பொசிஷன்ஸ் ஆட் பண்ணிட்டே போவேன். ஓகேங்களா, பிரச்சனை இல்ல. இப்போ 5 மினிட்டுக்கு போறேன். எனக்கு சிஹெச் நடக்கணும். ஓகேவா. ஃபர்ஸ்ட் விஷயம் சிஹெச் நடக்கணும். சிஹெச் நடந்துட்டு பிறகுதான் நம்ம அடுத்த விஷயமா பார்க்க போறோம். இதுல எது சிஹெச் நமக்கு? அந்த மேல ப்ளூ கலர். யா, இதான சிஹெச். ஆமா, மார்க்கெட் இத உடைச்சிருக்கா? எஸ், உடைச்சிருக்கான். ஜூம் பண்ணீங்கன்னா தெரியும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் சிஹெச் நடந்திருக்கு. ஓகேவா.
எப்படி உடச்சிருக்கான் சிஹெச் ஸ்வீப் பண்ணல, க்ளோஸ் வச்சிருக்காங்க. கேன் க்ளோஸ் இன்டியூஸ்மெண்ட் பார்க்கணும். இன்டியூஸ்மெண்ட். அப்ப இந்த இன்டியூஸ்மெண்ட் எது? ஃபர்ஸ்ட் இன்டியூஸ்மெண்ட் இதான் இன்டியூஸ்மெண்ட் இல்லையா? இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டான். இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு பிறகு நம்ம இங்க என்ட்ரி போட்டுக்கலாம். பட் என்ட்ரி போட்டுனாலும் நமக்கு எஸ்எல் தான். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா மார்க்கெட் மேல போயிட்டான், மேல போய் அகைன் கீழே வந்திருக்கு, பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? பட் இது நீங்க என்ன எடுக்கக்கூடாது, இதை சிஹெச் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன் இல்லையா? ஆமா. ஏன் அப்படின்னா அது வரக்கூடிய கிளாஸஸ்ல அது உங்களுக்கு புரிஞ்சிடும். இது வந்து நீங்க சிஹெச் எடுப்பீங்க, இதே ஹையர் டைம் ஃப்ரேம். இப்ப 5 மினிட்ல பாக்குறீங்கன்னா ஒரு 15 மினிட் 10 மினிட்ல பாத்தீங்கன்னா இது என்னவா இருக்கும்? இன்டியூஸ்மெண்டா இருக்கும் இல்லையா? ஆமா ஆமா. இங்க இருக்கிற ஒரு ஓபியை டேப் பண்ணிட்டு மேல போறதுக்கு பார்ப்பான். பட் இப்போதைக்கு நீங்க சிஹெச் ஐ மீன் இதை சிஹெச் எடுக்கக்கூடாது. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா திருப்பி இது ஒரு இன்டியூஸ்மெண்டா மார்க் பண்ணிட்டு இங்க இருக்கிற ஒரு ஓபில என்ட்ரி போடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் இதுல ஆர்டர் ஃப்ளோன்னு பாத்தீங்கன்னா இதான் இல்லையா? ஆமா. ஆர்டர் ஃப்ளோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ஓகேவா? இதுல ஆர்டர் பிளாக்னா இது அந்த ப்ளூ கலர் இதான் ஆர்டர் பிளாக். ஓகேங்களா? மார்க்கெட் ஆர்டர் பிளாக் டேப்பே பண்ணல, அவன் என்ன பண்ணிட்டான்? ஆர்டர் ஃப்ளோவே டேப் பண்ணிட்டான். நம்ம இதுல ஒரு என்ட்ரி போட்டுருக்கோம். ஓகேவா? இதுல நீங்க இவ்வளவு பெரிய எஸ் எல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்ல. நான் இதையும் எப்படி ஷார்ட் பண்ணணும்ன்றதை உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேங்களா? இவ்வளவு பெரிய எஸ் எல்லாம் நம்ம வைக்க வேணும்னு இல்ல. நம்ம கேண்டில் கன்ஃபர்மேஷன்ஸ் பாக்கிறதுனால இந்த கேண்டில் கீழே வைக்கலாம். பட் இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் முக்கியமா பார்த்துட்டு தான் வைக்கணும். ஓகேங்களா? நீங்க இப்போதைக்கு ஒரு டார்கெட்டா ஒரு 1:5 கூட வச்சுக்கலாம், இல்லைன்னா ஃபைனல் டார்கெட் இது கூட வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. மார்க்கெட்டு மேல ஏறுற மாதிரி ஏறிட்டு அகைன் கீழே வந்திருக்கு. நம்ம இங்கே பிரேக் இன் பண்ணிருப்போம். ஓகேங்களா? அது எப்படி பண்ணுன்றதெல்லாம் உங்களுக்கு 1 by 1 தெரியும். என்ன ப்ரோ எஸ்எல்னா சப்போஸ் பிரேக் இவனே பண்ணலாலும் பரவாயில்ல, எஸ்எல் தான். ஓகேங்களா? எஸ்எல்ன்றது காமன், பிரச்சனை இல்லை. ஓகேவா? அகைன் மார்க்கெட்டு கீழே செஷன் ஆயிட்டு வந்துருக்கான். இது எதுக்காக இருக்கலாம் அப்படின்னா ஒருவேளை மார்க்கெட்டு இப்ப கரெக்டா 1 ஹவர்ல பாத்துட்டு இருந்தோமா? ஆமா, 1 ஹவர்ல 1 ஹவர்ல மேல ஏதாவது செல்லர்ஸ் கண்ட்ரோல் வந்திருந்தாங்க அப்படின்னா அகைன் அவங்க ஸ்வீப் தானே பண்ணலாம். கொஞ்சம் ரியாக்ட் பண்ணிட்டு கூட என்ன ஆகலாம் அப்படின்னா திருப்பி கீழே வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணலாம். ஏன் அப்படின்னா ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட்? ஃபுல்லா டவுன் ட்ரெண்ட் தான். அவன் ட்ரெண்ட் படி தான் வருவான். நாம வந்து இங்க ட்ரை பண்றது ஒரு எப்படிக்காக அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் ஒருவேளை அவன் சப்போஸ் மேல போயிட்டான் அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூஸ் பண்ணோன்றதுனால. ஓகேவா? ஓகே. அப்போ அந்த பிஓஎஸ் அதுல ஸ்வீப் பண்ணிருக்குல்ல, அதுக்கு பிஓஎஸ் இன்டியூஸ்மெண்ட் மேல தானே இருக்கு அதுல. ஆமா, இந்த இன்டியூஸ்மெண்ட் மேல தானே இருக்கு. இங்க இருக்கு இன்டியூஸ்மெண்ட். முதல் விஷயம் இங்கே பாருங்க, இங்க ஒரு இன்டியூஸ்மெண்ட் நடந்திருக்கா? ஆமா. பட் இது வந்து ஒரு புல் பேக்கான்றதை செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் இங்க உடைச்சிருக்கானா இத? எஸ், இங்க என்ன பண்ணிருக்கு மார்க்கெட் இல்லையா? ஒரே கேண்டில் இது. அப்போ மார்க்கெட் இது உடையறப்பதான் எனக்கு இது ஒரே ஒரு புல் பேக்காவே மாறும் இல்லீங்களா? மார்க்கெட் இது ஒரே ஒரு சிங்கிள் புல் பேக் இல்லையா? இங்கதான் உடைச்சிருக்கான். அப்ப இது ஒரே ஒரு சிங்கிள் புல் பேக். அவன் எங்க உடைச்சான்? இங்க உடைச்சிருக்கான்னு நினைக்கிறேன். நீங்க ஜஸ்ட் ஜூம் பண்ணி பாத்துக்கலாம். உடைச்சிருக்கானா இல்ல இதுக்குள்ளே இருக்கானான்றத அதுக்குள்ளதான் இருக்கான். சோ அதுக்குள்ளே இருக்கிறான் அப்படின்னா அப்ப எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? நம்ம ரூல் படி அது இன்னும் வரல. ஓகேவா? சோ ஃபுல் பேக் மேல இருக்கு இன்டியூஸ்மெண்ட். ஓகேவா? இங்க எடுக்கிற வரைக்கும் பார்க்கலாம். பட் நமக்கு என்ன அப்படின்னா நான் மெயினா உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தது எல்லாமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்றதுனாலதான். ஓகேங்களா? நீங்க இதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு எது பண்ணிருப்பீங்க. ஐ மீன் நான் உங்கள்கிட்ட மைனர் எல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். நான் ஃபியூச்சர்ல ஐ மீன் நீங்க இது எல்லாத்தையும் முடிச்சிட்ட பிறகு இந்த மைனர் இன்டியூஸ்மெண்ட் எப்படி பேஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லி தரேன். ஓகேங்களா? இது மோஸ்டா ஆனா இந்த மாதிரி நடக்காது. ஓகேங்களா? இந்த மாதிரி எப்பயாவது இந்த மாதிரி பெரிய ஒரு புல் பேக் நடக்குதுன்னா நீங்க மோஸ்டா மேல மேஜர் வரைக்குமே பாருங்க, அதான் பெஸ்டா இருக்கும். ஓகேவா? சோ இந்த லிக்விடிட்டி எல்லாம் கலெக்ட் பண்றப்போ மார்க்கெட் கொஞ்சம் ஹை மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒரு மைனர் ஸ்ட்ரக்சர் எடுக்கிறோம் அப்படின்னா ஐ மீன் ஒரு மைனர் புல் பேக் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு மைனரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஐ மீன் மைனரான ஒரு லிக்விடிட்டி தான் கால் பண்ணுவான். மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகிறதுக்கு நீங்க அந்த மாதிரி பண்ண தேவையில்ல, மேஜரா இருக்கிறத எடுத்துக்கோங்க, அதுதான் பெஸ்ட். ஓகேவா? வேற ப்ரோ அது மேல எடுத்துச்சு ப்ரோ. இன்வெஸ்ட்மென்ட் அது எடுத்துச்சு ப்ரோ மேலயா? அது எக்ஸாக்ட்டா வெட்னஸ்டே ப்ரோ. வெட்னஸ்டே 2 ஜூலை 25. ஓ இது கோல்ட்ல சொல்றீங்களா? கோல்ட்ல ப்ரோ. அந்த சார்ட் ப்ரோ அது. ஓ இது இல்லீங்களா? அதான் சொன்னேன் ஒரு புல் பேக் ஃபார்ம் ஆயிருக்கு ப்ரோ அப்படின்னு. இது புல் பேக் அந்த இன்வெஸ்ட்மென்ட் எடுத்துச்சு. நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து கீழ இருக்கிற ஓபில போட்டோம் ப்ரோ. ஆனா எஸ்எல் அடிச்சிருச்சு. இப்போ இங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் எடுத்துட்டான். இன்வெஸ்ட்மென்ட் பக்கத்துல இருக்கிற ஓபி இந்த ஓபி இல்லையா? இன்வெஸ்ட்மென்ட் பக்கத்துல ஆமா ப்ரோ. இது ஒரு ஓபி, ஃபர்ஸ்ட் ஓபி, இது காலி. ஓகேவா? அப்போ நீங்க இந்த நடுவுல எதுவும் பண்ண மாட்டீங்க. ஃபைனலா இருக்கிற ஓபி இது. இதுல ஆர்டர் ஃப்ளோ இது. இதான ஆர்டர் ஃப்ளோ. இந்த பையிங்க்கு முன்னாடி வந்த செல்லிங்னா இதானே. இது இன்வேலன்ஸ் இருக்கா இல்லையா? அப்போ இந்த ஆர்டர் ஃப்ளோல பாத்துக்கலாம்.
இல்ல அப்படின்னா மார்க்கெட் இங்க இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி போட்டிருப்பீங்க. சோ என்ட்ரி இங்க போட்டிருக்கீங்க எஸ்எல். ஓகேங்களா, பிரச்சனை இல்லை. மார்க்கெட் இங்க சோர்ச் இல்ல, ஸ்வீப் தான் பண்ணிருக்கான். இந்த ஸ்வீப்னா நீங்க இன்னொரு கன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டு இங்கே என்ட்ரி போடலாம். ஓகேங்களா, ஓகே ப்ரோ. அப்ப ஸ்வீப் பண்ணா இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்த்து அங்க என்ட்ரி போடலாம். ஆமா, ஏன் அப்படின்னா ஸ்வீப் நடக்குதுன்னா மார்க்கெட் இங்க இருக்கிற லிக்விடிட்டி கால் பண்ணிட்டு கூட அப்படியே மேல போக பார்ப்பான். நம்ம இங்க சிஹெச் பார்த்துட்டு போறது ஹை ப்ராபிலிட்டி தான். பட் நீங்க இங்க இருந்து டைரக்டாவே என்ட்ரி போட்டுலாம். அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ப்ராபிலிட்டி அதிகமா இருக்கும். ஓகேவா, எஸ்எல் எங்க ப்ரோ வைக்கிறது? டைரக்டா என்ட்ரி போட்டாக்கா எஸ்எல் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தான் அந்த கன்ஃபர்மேஷன் ஸ்கேண்டல்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா, அதை பேஸ் பண்ணி நம்ம பண்றப்போ எது கீழே வைக்கணும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக் நம்ம அதை பார்ப்போம். ஓகே ப்ரோ, அது அப்படியே பாருங்க ப்ரோ. இன்னொரு சோர்ஸா ப்ரோ, அப்புறமா அதை ஸ்வீப் அடிச்சு திருப்பியும் இன்னொரு இண்டிவிஜுவல் எடுத்துட்டு ஓபிக்கு வெயிட் பண்ணேன். அந்த ஓபி டேப் ஆகி கொஞ்சம் தூரம் போச்சு, மேல போயிருக்கு. திருப்பி நான் மல்டிபிள் என்ட்ரிக்கு ட்ரை பண்ண ப்ரோ, நான் எஸ்எல் வந்துருச்சு பாருங்க. இப்போ இங்க ஒரு என்ட்ரி போட்டிருக்கீங்க, இது கரெக்ட். ஓகேங்களா, ஓபி கீழ வச்சிருக்கீங்க. ஓகே, மார்க்கெட் மேல போயிட்டே இருக்கான். இப்போ எது வரைக்கும் பொசிஷன் ஆட் பண்ண சொன்னேன்? ஃபர்ஸ்ட் புல் பேக் எடுக்க வரைக்கும் ப்ரோ. ஐ மீன் ஹையர் டைம் ஃப்ரேமோட ரீசன்ட் புல் பேக். ஓகேங்களா, அதுல எடுத்துட்டானா மார்க்கெட் ரீசன்ட் புல் பேக்? இல்ல ப்ரோ, எடுக்கல. எடுக்கலீங்களா? அது அப்படியே ஒரு வாட்டி அனுப்பிச்சு விடுங்க. எந்த டைம் ஃப்ரேம் பாக்குறீங்க? 15 மினிட்டா? 15 மினிட்ஸ் ப்ரோ, 15 மினிட்ஸ் அனுப்பிச்சு விடுங்க. ஒருவேளை எடுக்கல அப்படின்னா ஓகே தான். ஓகேங்களா, பிரச்சனை இல்லை. சோ நம்ம அங்க இருந்து அப்படியே கூட கண்டினியூ பண்ணலாம். நிஃப்டி பாத்தீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கான்? காமிச்சிருக்கேன் ப்ரோ. இந்த ஓபி தான் 15 மினிட் பேஸ் பண்ணி பண்றீங்க அப்படின்னா இந்த ஓபி. ஆனா 1 ஹவர்ல போய் பாத்தீங்கன்னா அவன் கீழ இருந்து வந்துட்டு இருப்பான். இங்க ஒரு ஓபியை டேப் பண்ணி. ஓகேங்களா, கரெக்டா இருக்கிற ஓபினா இந்த ஓபி டேப் பண்ணிட்டு மார்க்கெட் மேல போயிட்டு இருக்கான். ஓகேங்களா, பட் மார்க்கெட் ரன் ஆகாது. ஓகேங்களா, நீங்க 50 மினிட் பேஸ் பண்ணி பண்ண போறோம் அப்படின்னாலும் நம்ம இங்க டைரக்டா ஒன்னும் என்ட்ரி ஆக போறது இல்ல. கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் என்ட்ரி ஆக போறோம். பிரச்சனை இல்லை. ஓகேவா, மினிட் வரும். இன்டியூஸ்மெண்ட் பக்கத்துல இருக்கிற ஓபி காலி. ஓகே, இதுல ரீசன்ட் புல் பேக் இங்கே இருக்குது. ஓகேங்களா, இது ஒரு புல் பேக் தானே இது? ஆமா ப்ரோ, இன்டியூஸ்மெண்ட். சோ இங்கே நடந்து போச்சு. ஓகேவா, அதுக்கப்புறம் இருக்கிற ஓபி இந்த ஓபி. ஓகே, சோ இது ஃபைனல் ஓபி. அது எக்ஸ்ட்ரீம். ஆமா ப்ரோ, எக்ஸ்ட்ரீம். கீழ வேற இல்ல ப்ரோ, அது கீழ இருக்கு. அப்படியே அங்க எடுத்தீங்க. இது எப்படி வரும்? இந்த ஓபி நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். எது ப்ரோ சொல்றீங்க? அதான் இல்ல ப்ரோ, அதான் ப்ரோ ஃபைனல். இப்போ இந்த ஓபி தான் ஃபைனலா இருக்கா? அதான் ப்ரோ, அதான். அப்போ இந்த ஓபி அப்படின்னா கீழ இன்னொரு புல் பேக் இருக்கு. ஆனா அந்த புல் பேக் ஓபி டாப் ஆகல. ஓகே ஓகே, அங்க அதுல எதுவும் ஆர்டர் பிளாக் இல்ல. ஓகேங்களா, இல்ல. ஓகே, சோ அப்போ இங்க இருந்து நம்ம ட்ரை பண்ணலாம் இல்லீங்களா? சோ இதுல ரீசன்ட் புல் பேக்னா எங்க இருக்கு மார்க்கெட்ல? இங்க இருந்து பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்கு இல்லையா? இதானே ரீசன்ட் புல் பேக். இது ஒரே ஒரு புல் பேக்கா இருக்கு. இது உடச்சிட்டானா இல்லையா? ஆமா ப்ரோ. அப்போ இது வரைக்குமே நம்மளுடைய பொசிஷன்ஸ் ஓவர். நீங்க இங்கே இத பாத்துட்டு இருந்தீங்கன்னா இங்க நம்ம எஸ்எல் வாங்குறதுக்கான அவசியமே இருந்திருக்காது. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஆனா இங்க ஃபர்ஸ்ட் புல் பேக் எடுத்துட்டு பிறகு நம்ம 15 மினிட்ஸ்ல இன்னொரு என்ட்ரி போடலாம்ல ப்ரோ இந்த ஓபில, கீழ இருக்கிற ஓபில? இதுல கேக்குறீங்களா? இந்த ஐ மீன் இத உடச்சிட்டோம் அப்படின்னா திருப்பி பாத்துட்டு இங்க இருக்கிற ஒரு ஓபில என்ட்ரி போட்டிருப்பீங்க. இதுல எங்க ஓபி இருக்குன்னு பாருங்களேன். ரீசன்ட் புல் பேக் இது. இதானே ரீசன்ட் புல் பேக். ஆமா ப்ரோ. இன்டியூஸ் பண்ணிட்டு மார்க்கெட் மேல போய் உடைச்சு ஃபர்ஸ்ட் ஸ்வீப் பண்ணிருக்கு. பிரச்சனை இல்ல, நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஓகேங்களா, 15 மினிட்ல நம்ம ஸ்வீப் நடக்குதுன்னா நம்ம எல்லாம் ஸ்ட்ரக்சரா எடுக்க மாட்டோம் இல்லையா? நீங்க பேசிக்கா பாத்தீங்கன்னா இது என்ன ஸ்ட்ரக்சர்? இது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். ஆனா இங்க என்ன ஆகல, கன்ஃபார்ம் ஆகல. அப்ப இங்க ஸ்வீப் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கீழே இது என்னவா மாறும்? இது என்ன மாறும்? அவ்வளவுதான், இன்டியூஸ்மெண்ட்
அப்ப இங்க இருக்கிற ஓபி இதான் ஆமா ப்ரோ அதான். ஷார்ப்பா வந்தான் தொட்டா அப்படியே மேல ஏத்திட்டான். நீங்க இதுல கரெக்டா ப்ரோ இப்போ அங்க இண்டிஸ்மென்ட் ஷிஃப்ட் நடந்துச்சுல ப்ரோ, கீழ இருக்கிற ஓபி இருக்குல்ல, அந்த ஓபில நான் என்ட்ரி போறதுக்கும் 3 மினிட்ஸ் போகணுமா இல்ல இந்த 15 மினிட்ஸ்ல போகணுமா ப்ரோ? இது நம்ம திருப்பி அப்படியே லோட் இன்ஃபர்மேஷன்ஸ் பாக்குறதா நம்ம இங்கே போட்டோம்னா பெருசா இருக்கும் இல்லையா, அந்த ரூல் படி ஒண்ணுதான். நமக்கு என்ட்ரி எடுக்க போறனாலே நம்ம அது லோவர் டைம் ஃப்ரேம் தான். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ரிஸ்க் கம்மி பண்ணோம் அவ்வளவுதான். சோ அதுதான் மெயின் அங்க போறது. நம்ம இங்க அப்படியே போட்டோம்னா எவ்வளவு பெரிய எஸ்எல் வரும் அதெல்லாம் நமக்கு தெரியாது இல்ல, அங்க இருந்து கீழே வந்துருவான் இல்ல மேல போயிடுவான்ட்டு. சோ அதுக்குதான் நம்ம போய் செக் பண்ணோம் திருப்பி சிஹெச் பாத்துட்டு. நீங்க அதுல கூட போய் பார்க்கலாம். இப்போ எதுல போட்டீங்க இதானே அது? அதான் ப்ரோ 3 மினிட்ஸ். இப்போ இதுல செக் பண்ணீங்க அப்படின்னா இதுல எங்க இருக்கும் அந்த ஓபி, ஐ மீன் இங்க ஏதோ இருக்குன்னு வச்சுப்போம் இன்டியூஸ்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு. இதுல ரீசன் புல் பேக் எதுன்னு பாத்தீங்கன்னா இதான ரீசன் புல் பேக். ரீசன் புல் பேக் இன்டியூஸ்மெண்ட் இங்க என்ன பண்ணிருக்கு, மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிருக்கு இல்லையா. அதுக்கு முன்னாடியே இங்க ஒரு புல் பேக் ஃபார்ம் ஆயிருக்கிற மாதிரி இருக்கு. இதுல வந்து கிளியரா இல்ல. ஓகேங்களா? தெரியும் இது கிளியரா இல்ல, பட் இதுல ஏதோ புல் பேக் இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல அப்படின்னா இருக்குது. ஓகேங்களா? சோ இது வந்து சிஹெச் மார்க்கெட்டிங் என்ன பண்ணிருக்கான், ஸ்வீப் பண்ணிருக்கான் இல்லையா. ஸ்வீப் பண்ணிருக்கனால இங்க இருக்கிற ஆர்டர் பாத்தீங்கன்னா இதான் ஆர்டர் ஃப்ளோ. அப்ப இங்கே ஒரு என்ட்ரி இல்ல அப்படின்னா ஆர்டர் பிளாக் இதுல எங்க இருக்கு, ஆர்டர் பிளாக் ப்ரோ அங்க ஸ்வீப் பண்ணிருந்தா எங்க என்ட்ரி? இப்போ இங்க ஸ்வீப் பண்ணிருக்கான்னு வச்சு, ஐ மீன் ஸ்வீப்னா கீழ ஸ்வீப்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஓபி பார்த்துட்டு என்ட்ரி போடுறது ப்ரோ. ஓகேங்களா? இப்போ இதுல ஓபின்னு பாத்தீங்கன்னா இதான் ஓபி. நீங்க இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டே இங்க இருந்தா பையிங்கே போட்டிருக்கான். இதுல இம்பேலன்ஸோட இருக்கிற கேண்டில் இந்த கேண்டில். அப்ப இங்கே ஒரு என்ட்ரி போட்டிருப்பீங்க, எஸ்எல் இங்க வச்சிருப்பீங்க இல்லையா. ஓகே ப்ரோ. இங்கே ஒரு என்ட்ரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பீங்க, திருப்பி ஒரு இன்டியூஸ்மெண்ட் பார்த்துட்டு இங்க இருந்து என்ட்ரி போட்டிருப்பீங்க. சோ இது ப்ராப்பரா போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இது ஒன்ஸ் நல்லா செக் பண்ணி பாருங்க. இதுல சுத்தமா தெரிய மாட்டேங்குது. நீங்க அதை போய் ஒன்ஸ் பார்க்கலாம். ஓகே ப்ரோ. ப்ரோ நிஃப்டி 5 மினிட்ஸ்ல சொல்லுங்க. நிஃப்டி சொல்லுங்க ப்ரோ. அதான் ப்ரோ இப்ப என்ன சினாரியோ போயிட்டு இருக்கோம். அப்ப இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ல தான் ப்ரோ இருக்கு. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்து போச்சு இல்லையா. ஆமா ப்ரோ. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துட்ட பிறகு மார்க்கெட் ஒரு இன்டியூஸ்மெண்ட் நடக்கணும். இல்ல இன்டியூஸ்மெண்ட் எது இங்க மேல உடைச்சிருக்கான் அது இல்லையா. அப்போ இது வந்து ஒரு இன்டியூஸ்மெண்டா மாறும். இது ஒரே ஒரு சிங்கிள் புல் பேக். இதான் இன்டியூஸ்மெண்ட். ஓகே ஓகே. இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்ட பிறகு இதுல ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிளாக் இது நீங்க இதுல இருந்து போலாம். இதெல்லாம் என்ன பண்ணிருக்குது, இது ஒரு உடைச்சிருச்சு உடச்சோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஃபைனலா இருக்கிற எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கு போலாம். இதுல எங்க இருக்குது எக்ஸ்ட்ரீம், இதுல ஒரு இன்டர்னல் போட்டிருக்கு இல்லையா. ஐ மீன் இன்டர்னல்ன்றதை விட மேஜர் இதுதான் இல்லைங்களா. அப்ப இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்கான், மேல என்ன பண்ணிருக்கான், ஸ்வீப் பண்ணி கடைசியா இங்க ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. எங்க நடந்திருக்கு, இதுலதான் இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்கானன்றத பாருங்க. இது வந்து ஒரே சிங்கிள் புல் பேக். அதுக்கு முன்னாடி இன்டியூஸ்மெண்ட் ஏதாவது எடுத்திருக்கா இதுல, எஸ் இதுல ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்கு. ஓகேங்களா. அப்போ நம்ம இதை வந்து கூட கன்சிடர் பண்ணலாம். இந்த இடம் கண்டிப்பா உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். ஓகேங்களா. இதை கிளியரா பாத்தீங்க அப்படின்னா இவன் இங்க ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்து மார்க்கெட்டிங் என்ன பண்ணிருக்கு, ஸ்வீப் பண்ணிருக்கு. அப்ப கீழே வந்து உடைச்சா அப்படின்னா இன்டியூஸ்மெண்ட் ஆகும். ஆனா இங்க என்ன பண்ணிட்டான் மார்க்கெட்டை, இதை ஸ்வீப் பண்ணிட்டு இங்க இருந்து அப்படியே தான் போயிட்டு இருக்கான். கீழே வந்து இதையும் எடுக்கல இல்லையா. இதுக்குள்ள இன்டர்னல் பாத்தீங்கன்னா இது ஒரு இன்டர்னல் ஒண்ணு இருக்குது. அதனாலதான் நான் இதை எடுக்கிறேன். ஓகேங்களா. கன்ஃபியூஸ் ஆகும். எந்த ஐடியா எடுத்துன்னு சொன்னீங்க ப்ரோ நீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க என்ன பண்ணிருக்கான்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் ஓகே, இதெல்லாம் இங்க இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்குன்னு வச்சுப்போம். இது ஒரு புல் பேக் தானே இது. ஆமா, இது ஒரு இன்டியூஸ்மெண்ட் மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிருக்கு, அகைன் ஸ்வீப். ஓகேங்களா. உன் கீழே வந்து இதுவே இல்ல, ஆல்ரெடி இன்டியூஸ்மெண்ட்ல தான் இருக்கான் இல்லையா. இங்க இருந்து பாருங்க திருப்பி என்ன பண்ணான், கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தி திருப்பி இங்க ஒரு ஸ்வீப் இல்லையா. இங்கே ஸ்வீப் பண்ணிட்டு அகைன் எங்க போய் க்ளோஸ் வச்சிருக்கான், இங்கதான் க்ளோஸ் வச்சிருக்கான். இங்கதான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. அப்ப இதுக்குள்ள நடந்தது எல்லாமே என்னது, இதெல்லாம் இன்டர்னல் மாதிரி தான். ஓகேங்களா. அப்ப இதுல நீங்க பாக்கலாம் மார்க்கெட் கரெக்டா எங்க இருந்து என்ன பண்ணிருக்கு, இங்க ஸ்வீப் அகைன் இங்க ஸ்வீப். இங்க இருந்து அப்படியே ஏறினவன் கொஞ்சம் கொஞ்சமா சைடு வேஸ்லயே வந்தவன் திருப்பி மேல உடச்சிருக்கான். இது ஒரு இன்டர்னல், இது இன்டர்னல்குள்ள இன்னொரு இன்டர்னல் போட்டிருக்கான். நீங்க ரெண்டு இதுவும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. நான் வந்து இது கன்சல்டேஷனா இருக்கிறதுனால எடுக்கிறேன். நீங்க இது பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது என்ன பண்ணிருக்கு மார்க்கெட், ஒரே சிங்கிள் புல் பேக் தான் இது இல்லையா. ஒருவேளை இவன் இங்க கீழே இருந்து இது ஏதாவது எடுத்திருந்தான் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு
இதை ஒரு விக்கு விட்டு எடுத்து மேல போய் உடச்சிருந்தானா அப்ப இது என்னவா மாறி இருக்கும், ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சரா மாறி இருக்கும். இதை உடைக்கிறப்ப நான் என்னவா எடுத்துப்பேன், இன்டியூஸ்மெண்டா எடுத்துக்கோங்க. இதை உடைக்கிறப்ப நம்ம என்ன எடுப்போம், இல்ல இன்டர்னல் சோர்ஸா எடுப்போம் இல்லைங்களா. நீங்க அந்த ரூல் படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். So, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மார்க்கெட்டு? இன்னைக்கு வந்து ஒரு ஸ்வீப் இல்ல ஸ்வீப்லாம் பண்ணலாம். இன்னும் பண்ணல. ஓகே ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், நாளைக்கு தெரியும். ஓகே ஓகே 5 மினிட் யூஸ் பண்ணது பெஸ்டா இருக்கும். பட் முடிஞ்ச வரையும் அந்த அதுதான் சொல்றேன். இப்ப இந்த மாதிரி நிறைய குழப்பம் வரும். இந்த நீங்க ஓரளவு அந்த 50 மினிட்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஓரளவு கிளியரா இருக்கும். அதனால ஓகேங்களா, முடிஞ்ச வரைக்கும் 50 மினிட் யூஸ் பண்ணிக்கலாம், பெஸ்டாவே இருக்கும் நிஃப்டிக்கு. ஓகே ஓகே கன்ஃபியூஷன் ஆகாம பண்ணலாம், ப்ராப்ளமா இருக்கும். ஓகே ஓகே ஸோ வேற ஏதாவது கிளியரா எல்லாரும்? ப்ரோ இன்னொரு சார்ட் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க ப்ரோ டெலிகிராம். சொல்லுங்க ப்ரோ. இது கரெக்டா இருக்கா ப்ரோ ஸ்ட்ரக்சர்? அங்க என்ட்ரி போட்டுருக்குது. இது என்னது, இது இன்டியூஸ்மெண்டா? இது ஆமா ப்ரோ, இது இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற ஓபி எங்க இருக்கான் ஓபி? இது வந்து ஒரே ஒரு புல் பேக் ஆயிடுது. ஃபர்ஸ்ட் இது புல் பேக் ஆயிடுது. ஆமா ப்ரோ, செல் சைடு இருக்கு. இது எப்படி புல் பேக் இங்க எடுத்துருக்கானா கீழே? இங்க புல் பேக் கீழே எடுத்துருக்கு ப்ரோ, அந்த ரெக்டாங்கிள் தான் கீழே இருக்கு. என்ன டைம் ஃப்ரேம் இது? கோல்டு 50 மினிட்டா? ஆமா ப்ரோ. இதுதான் இதுதான் ப்ரோ. இது ரீசன் அண்ட் லாஸ்ட் கேண்டில் இல்லையா? இந்த கேண்டிலோட லோ எங்க எடுத்திருக்கான்? ஹை எங்க எடுத்திருக்கானா? ஓ எடுக்கல ப்ரோ. அப்போ இது என்னது? இது புல் பேக் இல்ல ப்ரோ, புல் பேக்கே இல்ல. ஓகேங்களா, இது எல்லாமே இன்சைடு பாரு. இதை நம்ம எடுத்துக்கவே கூடாது, இது நம்ம ரூலே கிடையாது. ஓகேவா? ஓகே ப்ரோ. சோ சிம்பிளா விட்டுறலாம் நீங்க. இப்போ இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னா இதுல ரீசெண்டா இருக்கிற ஆர்டர் பிளாக் இது ஆர்டர் பிளாக் இருக்கானா அப்படியே பாருங்க. மார்க்கெட்ல எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்னு பாத்தீங்கன்னா மேல இருக்கிறோம், எக்ஸ்ட்ரீம் லிக்விடிட்டி அங்க இருக்குது. ஓகேவா? டிசிஷன் ஆர்டர் பிளாக் அவன் டேப்பே பண்ணல. ஓகேங்களா, அவன் டேப் பண்ண ஃபெயிலியர் தான். ஃபெயிலியர்ன்றதை விட இந்த செட்டப் நாம இந்த வந்தா மட்டும்தான் ரியாக்ட். கிளியரா? ஏதாவது டவுட் இருக்கு? ஃபர்ஸ்ட் கேண்டில் எது ரீஃபில் பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா இது என்னது? இது எஃப்இசி தானே? இது தேர்ட் கேண்டில் நம்ம எதை எடுத்துக்கணும்? நம்ம அதை இப்போ தேர்ட் கேண்டில்னு எடுக்கணும்னு இல்ல ப்ரோ. ஓகேங்களா, நான் சொல்லியிருக்கேன், நான் இம்பேலன்ஸ் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். தேர்ட் கேண்டில் தான் வந்து அதை பண்ணணும்ன்றது முக்கியம் இல்ல. ஓகேங்களா, மார்க்கெட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதை மிட்டிகேட் பண்ணணும். ஏற்கனவே என்ன சொன்னேன், மார்க்கெட்டு ஒரு இடத்த மூவ் பண்ண போறாங்க அப்படின்னா எஃபிஷியன்டா தான் மூவ் பண்ணுவாங்க. ஒருவேளை இன்எஃபிஷியன்டா மூவ் பண்ணுதுன்னா இந்த இடத்த அந்த மாதிரி ஒரு கேப் உருவாகும்னு சொன்னேன் இல்லையா? அப்போ இங்க என்ன இருக்குது, இன்னும் அந்த கேப் அப்படியே தானே இருக்கு. இதுல எந்த கேண்டில் வந்து டேப் பண்ணலாம், அது இந்த தேர்ட் கேண்டில தான் வந்து டேப் பண்ணலாம் அவசியம் இல்லை. ஓகேவா? ஒருவேளை இப்போ இதுல இது எல்லாமே இன்சைட் பாரு. இந்த இன்சைட் பார் கூட என்ன பண்ணும், மார்க்கெட்ல ஒரு நேரத்துல வந்து டேப் பண்ணுவோம். சோ இந்த மாதிரி டேப் பண்ணாலும் ஓகே தான். நமக்கு என்ன வேணும், ப்ராப்பரா ஒரு கேப் வேணும். ஓகேங்களா, அது எந்த கேண்டில் வேணா வந்துட்டு போறோம். சரி ப்ரோ, இதுல வந்து இப்ப பியரிஷ்ல வந்து சோச் இது இது சோச் எடுத்துக்கலாமா ப்ரோ? இந்த ஃபர்ஸ்ட் பெரிய ஸ்விங் இதுங்களா? இது அப்படியே பியரிஷ் சோச் ஃபர்ஸ்ட் இது ப்ரோ.
ஃபர்ஸ்ட் ஸ்விங் இங்க நீங்க ஆர்டர் பிளாக் போட்டிருக்கீங்களா, அதுக்கு கீழே இருக்கு ஸ்விங் அப்படியே. இதுவா? இது கீழே இங்க க்ளோஸ் வச்சிருக்கல ப்ரோ, கீழே 7ஆம் தேதி. 7ஆம் தேதியா? சொல்லுங்க ப்ரோ. இங்க இது சோச்சு தானே ப்ரோ? ஏன் சிஹெச் எடுக்கிறீங்க? ஏன்னா ஃபுல் ஸ்ட்ரக்சர் தெரியல, பட் இந்த இடத்துல இது டவுன் ட்ரெண்டா. இல்ல அந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது, ஓகேங்களா? சோ இதுக்குன்னு ப்ராப்பரா அதான் சொன்னேன், அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ண பிறகுதான் நம்மளால அந்த சிஹெச் எல்லாம் ஈஸியா ஃபைண்ட் பண்ண முடியும், ஓகேவா? அந்த ஸ்ட்ரக்சரை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து ஸ்ட்ரக்சர், இங்க வந்து சிஹெச் இதெல்லாம் சிஹெச் கிடையாது. ஃபர்ஸ்ட் இது ஒரு புல் பேக்கே இல்ல, ஓகேங்களா? ஓகே, இது மஸ்டா பாத்துக்கோங்க. இதோட ஹை என்ன எடுக்கல ஐயே, இதோட ஹை எடுக்கல, இந்த பெரிய கேண்டிலோட இது புல் பேக் கேக்குறீங்களா? புல் பேக். ஆமா என்ன ஹை எடுத்துட்டு கீழே வந்து உடச்சிருந்தான் அப்படின்னா இது ஒரு புல் பேக் இல்லையா? ஆமா அவன் எதுவுமே பண்ணல, இதுக்குள்ளேயே சஸ்டைன் இருக்கான். இதெல்லாம் நம்ம போய் மாட்டவே கூடாது, ஓகேவா? உங்களுக்கு ஒண்ணு அவன் மேல எடுக்கணும் இல்ல கீழே எடுக்கணும்ட்டு வெயிட் பண்ணணும், அதுக்கு மட்டும்தான். சரி. அதுக்கப்புறம் அந்த ரெண்டாவது ஸ்விங்ல வந்து இதோட லோவோட ஹை எடுத்திருக்கலாம், அதை புல் பேக் எடுத்துக்க முடியாதுங்களா? இப்ப நீங்க கர்சர் வச்சிருக்கீங்களா அந்த ஸ்விங் சொல்றேன். இதுங்களா? இதுல கேக்குறீங்க? ஆமா ப்ரோ. ஏன் இதெல்லாம் புல் பேக் தான் ப்ரோ. இது என்ன பண்ணிருக்கு ஃபர்ஸ்ட், இது ஒரு புல் பேக் எடுத்திருக்கு, இது ஒரு புல் பேக், இது ஒரு புல் பேக், இது ஒரு புல் பேக். அதான் ப்ரோ. இப்ப எடுத்துட்டு மேலையும் போவோம் கீழையும் போவோம் இல்லையா ப்ரோ? இந்த புல் பேக் வந்து டவுன் ட்ரெண்டுக்கான இதுதானே ப்ரோ? ஆனா மேல வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க இல்லைங்களா, அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்குங்களா? ஆமா. ஏன் அப்படின்னா ஒரு இடத்த மார்க்கெட்டு ஒரு பிரைஸ்ல அவன் லிக்விடிட்டி கால் பண்றான்னா மோஸ்டா ஆப்போசிட்ல ஏதாவது கிளம்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னா அவனுக்கு எந்த டைரக்ஷன்ல போகணுமோ அந்த டைரக்ஷனுக்கு கொண்டு போவான், ஓகேங்களா? இந்த டைரக்ஷன்ல தான் போகணும்னு இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க நிறைய பேர் பாப்பீங்க இல்லையா, இப்போ சப்போஸ் இங்க எடுக்கிறான் அப்படின்னா அவனுக்கு அவசியமே இல்லை இந்த ஆப்போசிட்ல தான் போகணும்ட்டு. இங்க லிக்விடிட்டி கால் பண்றாங்க மேலதான் போகணும், எப்படி நம்மளால சொல்ல முடியும்? ஓகே, அந்த மாதிரிலாம் இல்ல, ஓகேங்களா? சோ இதுக்குன்னு சில இடங்கள்ல மெயினா நீங்க என்ன போக்கஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடம் வந்தா நான் ரியாக்ட் பண்ண போறேன்றது மட்டுமா தான் இருக்கணும் உங்களுக்கு, ஓகேங்களா? இப்படிதான் போறோம் அப்படிதான் வர போறான்றது நம்மளால சொல்ல முடியாது, யாராலுமே சொல்ல முடியாது. சரி. இப்ப கிளாஸ் முடிஞ்சிருச்சுன்னா ஓரளவுக்கு இது எல்லாமே கிளியர் ஆயிடும், ஓகேங்களா? இப்போ இது ஸ்டார்டிங் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க கிளாஸ் 1 by 1 எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா ப்ராப்பரா உங்களுக்கே புரியும். சோ இதனாலதான் இப்படி போகுது, இதனாலதான் நம்ம இதை எடுக்கிறோம்ன்றதுலாம். சரி. நீங்க இப்ப இது இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தரது எல்லாத்தையும் நீங்க ப்ராப்பரா கிளியர் பண்ணுங்க, அது போதும், ஓகேங்களா? நான் ப்ராப்பரா 1 by 1 போலாம். சரி, மோஸ்டா எல்லாருமே பண்ணணும், ஓகேங்களா? எனக்கு அதான். ஓகே. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ கேட்க மாட்டேங்குது? கேண்டில் ஓபன் க்ளோஸ் மட்டும் கொஞ்சம் ஹை அந்த லோலாம் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஹை அண்ட் லோனா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இடத்துல மார்க்கெட்ல ஒரு செல்லிங் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா அப்ப எங்க என்ன பண்ணிருப்பாங்க? கண்டிப்பா செல் பண்ணிருப்பாங்க இல்லையா? செல் பண்ணதுனாலதான் இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகுது. இப்போ பிரைஸ் ஒரு இடத்துல இருந்து மேல போய் க்ளோஸ் ஆகுதுன்னா அங்க என்ன பண்ணிருப்பாங்க? பை பண்ணிருப்பாங்க, ஓகேங்களா? நார்மலா பாத்தீங்கன்னா இதுதான், ஒரு இடத்த செல் ஆனாதான் அந்த இடம் என்னவா மாட்டோம், நமக்கு அந்த கேண்டிலாவே ஃபார்ம் ஆகும். ஒரு செல்லிங் கேண்டிலுக்கு சொல்றேன். இப்போ இதுல உங்களுக்கு என்ன அப்படின்னா பிரைஸ் வந்து செல்லிங்னா எங்க ஓபன் ஆக போறோம்? ஹையில் தான் ஓபன் ஆக போறோம், ஓகேங்களா? ஹையில் ஓபன் ஆக போறோம். க்ளோஸ் ஆகுது அப்படின்னா டவுன்ல க்ளோஸ் ஆக போறோம், ஓகேவா? இது அப் ட்ரெண்ட் அப்படின்னா அப் கேண்டிலுக்கு எந்த மாதிரி இருக்கும்னா இங்க கீழே ஓபன் ஆயிட்டு மேல க்ளோஸ் வைப்போம் ஒரு பையிங் நடக்குது அப்படின்னா, ஓகேவா? இது புரியுதுங்களா உங்களுக்கு? இது புரிஞ்சிருச்சுன்னா இப்போ இந்த விக் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றது சொல்றேன், ஓகேங்களா? இப்போ இந்த விக் எதனால ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நான் வந்து அன்னைக்கு ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி சொன்னேன் இல்லைங்களா? என்னதுன்னா நான் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்க போறேன்னா அதோட பிரைஸ் வந்து ஸ்டார்டிங் என்ன பண்ணுவாங்க என்கிட்ட சொல்றப்போ ஒரு 100 ரூபாய் சொல்றாரு இல்லையா? எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இந்த பிரைஸ் வந்து 100 ரூபாய் சொல்றாரு. நான் என்ன பண்றேன், அங்க இருந்து கொஞ்சமா பேசி இங்க கொண்டு வந்து நிறுத்துறேன். ஃபைனலா ஒரு 50 ரூபாய்க்கா இல்ல எந்த அமௌண்ட் வேணா இருக்கலாம். அதே மாதிரிதான் இங்கேயும், ஓகேங்களா? இது வரைக்கும் போச்சு பாத்தீங்களா? இப்போ இது வரைக்கும் இங்க என்ன பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் இங்க ஓபன் ஆனவன்
இங்க என்ன பண்ணிருக்கான் ஃபர்ஸ்ட் இவ்வளவு தூரம் பை தான் பண்ணிருக்காங்க. ஆனா அவனால என்ன பண்ண முடியல, அந்த பிரைஸ க்ளோஸ் பண்ண முடியல. ஐ மீன் இப்ப நான் உங்கள்ட்ட சொன்னேன் இல்லையா, அவரால இப்ப நான் ஒரு வாட்டர் பாட்டில் விற்க போறேன் அப்படின்னா அந்த பிரைஸ்ல ஒரு நிக்கணும். ஓகேங்களா, கீழே எதுவுமே ஆகக்கூடாது, பிரைஸ் அதுல முடியணும். இங்க என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட்ல பிரைஸ் இவ்வளவு தூரம் போச்சு, பை பண்ணாங்கதான். ஆனா இங்க என்ன ஆயிருக்கானா, அங்க அவங்களால க்ளோஸ் பண்ண முடியாம அகைன் அங்க இருந்து கீழே வந்து செல்லர்ஸ் கண்ட்ரோல் எடுத்து மொத்தமா என்ன பண்ணிட்டாங்க, கீழே வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க இல்லையா. அப்போ இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுது, செல்லிங் வந்து அதிகமா இருக்குதுன்றது நமக்கு தெரியுது. ஓகேங்களா, இதை நீங்க மஸ்டா புரிஞ்சுக்கணும். பையர்ஸ் இங்க இவ்வளவு தூரம் வந்தும் என்ன பண்ணிருக்காங்க, செல்லர்ஸ் டாமினேட் பண்ணி இங்க கீழே கொண்டு வந்திருக்காங்கன்றது தெரியணும் உங்களுக்கு. ஓகேவா, இப்போ அதே மாதிரிதான் பைக்கும். ஓகேங்களா, இப்போ பைக்கு அப்படின்னா இப்போ அதே மாதிரிதான் பிரைஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா இவ்வளவு தூரம் கீழே கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, பிரைஸ் இவ்வளவு தூரம் கொண்டு வந்து செல்லர்ஸால என்ன பண்ணிருக்குது, க்ளோஸ் வச்சிருக்க முடியாது. ஐ மீன் அந்த பிரைஸ அது அந்த நேரத்துல முடிக்க முடியாம இருந்திருக்கும். ஓகேங்களா, ஆனா அங்க என்ன பண்ணிட்டாங்க, அடுத்து மொத்தமா இங்க இருந்து திருப்பி மேல எடுத்துட்டு போய் க்ளோஸ் வச்சிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன தெரியுது, பையர்ஸ் வந்து கண்ட்ரோல்ல இருக்கிறாங்கன்னு தெரியுது. ஓகேங்களா, பையர்ஸ் வந்து அதிகமா அங்க இருக்காங்கன்றது. ஓகேங்களா, சொல்லுங்க ப்ரோ, என்ன ப்ரோ கன்ஃபியூஷன்? இப்போ நம்ம ஒரு சார்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ கோல்டே எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ கரண்ட்ல ஒரு மார்க்கெட் வந்து கரண்ட்ல போயிட்டு இருக்கு இல்லைங்களா. ஸ்டார்ட் பண்றப்போ இப்போ நம்ம ஓபன் பண்றப்போ சார்ட் இப்படிதான் பாக்குறோம். இப்போ ஃபர்ஸ்ட் டவுன் ட்ரெண்டா அப் ட்ரெண்டான்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம புதுதாக. நான் இன்னைக்கு என்ன சொன்னேன் உங்கள்ட்ட, ஃபர்ஸ்ட் போன உடனே இப்ப கரண்ட் கேண்டில்னா இந்த கேண்டில் நான் இங்க போன உடனே இதை ரீசன்ட் கேண்டில்னு நினைச்சு நான் என்னால என்ன பண்ண முடியாது, இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது இல்லையா. இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ஹை எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸ்டார்ட் பண்ண போறீங்களா, எக்ஸாம்பிளுக்கு இந்த லோ எடுத்துக்கோங்க, இல்ல அப்படின்னா இந்த ஹை எடுத்துக்கோங்க. இங்க இருந்து என்ன இருக்கு, மார்க்கெட்ட செல் ஆயிட்டு இருக்கான் இல்லையா, பார்த்தாலே தெரியுது செல்லிங். அப்ப இதுல இருந்து என்ன பண்ணுங்க, இந்த ஹைய மார்க் பண்ணிட்டு அப்படியே இந்த கேண்டில் இருந்து அப்படியே பாத்துவாங்க செல்லிங்க்கு. ஓகேவா, நீங்க இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே இந்த கடைசியில இந்த ரீசெண்ட் என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். ஓகேவா, சரி ஓகே. அந்த மாதிரி ரீசன்ட் லோல நம்ம பார்க்கணும். ஆமா, ஏதாவது ஒரு ஹை அண்ட் லோ எடுத்துக்கோங்க, அது பெஸ்டா இருக்கும் இப்போதைக்கு. நீங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். ஓகே, மார்க்கெட் வந்து இங்க இது பண்ணிட்டு இருக்கு. ஓகே, சோ வேற ஏதாவது டவுட் இருக்கா இருக்காது ப்ரோ? இந்த மேல அந்த எஸ்எஸ்எஸ் போட்டிருக்கீங்களா ப்ரோ, அதெல்லாம் லிக்விடிட்டியா ப்ரோ? ஆமா ப்ரோ. சோ அந்த இடத்துல புல் பேக்னால அந்த இடத்துல மேல லிக்விடிட்டி இருக்குன்னு சொல்றீங்களா? இல்ல அதுதான், இது வந்து வரக்கூடிய கிளாஸஸ்ல எல்லாத்தையும் நீங்க பாப்பீங்க ப்ரோ. ஓகேங்களா, இது எதனால நான் இதை போட்டிருக்கேன், எதனால இதை எடுத்திருக்கேன், எதனால கீழே மார்க் பண்ணிருக்கேன், இந்த ஆர்டர் பிளாக் எதுக்கு சூஸ் பண்ணிருக்கேன், எல்லாமே நீங்க பாப்பீங்க. ஓகே, சரி. இதெல்லாம் சினாரியோ. இது 4 ஹவர்ல இருந்து போயிட்டு இருந்தான் இல்லையா, அந்த ட்ரேட் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் டிஸ்கார்ட்ல. கரெக்டா அந்த ஓபி அது. இங்க வந்து என்ன ஆயிட்டு இருக்கு, மார்க்கெட்டு மேல போயிட்டு இருக்கான், ப்ராபர்ட்டியா பாக்கலாம். ஓகேங்களா, நம்ம இதை பேஸ் பண்ணி 50 மினிட்ல என்ன பண்ணலாம், பையும் பண்ணலாம் இல்லையா. நம்ம ஃபர்ஸ்டே இங்க பை பண்ணிருக்கலாம். அதை தவிர்த்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க இருந்து போறப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணிக்கலாம். இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். நான் ஒரு இன்ட்ராடே பண்ண போறேன் ப்ரோ, என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்ட்ரைட்டா இங்கே ஒரு என்ட்ரி எடுத்திருப்பீங்க. ஐ மீன் சிஹெச் பார்த்துட்டு இங்க இருக்கிற ஒரு ஓபில என்ட்ரி போட்டிருப்பீங்க இல்லையா. இப்போ இதுல ரீசன்ட் புல் பேக்னு பாத்தீங்கன்னா இதான் இன்டியூஸ்மெண்ட் எங்க எடுத்திருக்கு, இங்க எடுத்திருக்கான். அப்ப இங்கே பார்த்துட்டு கூட ஒரு என்ட்ரி போட்டிருக்கான். சான்சஸ் தான். ஓகேங்களா, அவன் ஆல்ரெடி 4 ஹவர்ல இருந்து மேல போயிட்டு இருக்கான். அப்ப 50 மினிட்டும் ஓரளவு மேல போறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்குது. இதை பேஸ் பண்ணி இங்க சிஹெச் பார்த்து இங்க என்ட்ரி எடுத்திருந்தாலும் எடுத்துருக்கலாம். சோ இங்க பாப்போமா என்ன பண்ணிருக்கானு. சிஹெச் பார்ப்போம் 1 மினிட்ல. ஃபர்ஸ்ட் எனக்கு
ஸ்வீப் பண்ணிருக்கான். ஒரு CHO நடக்கணும். இதுல CHO ரீசன்ட் புல் பேக் எங்க இருக்கான்னு பாருங்க. இதுல இது புல் பேக்கே இல்ல, இது வந்து இன்சைடு பாரு. ஓகேவா, இன்சைடு பாரு. இங்கதான் எனக்கு ஒரு CHO நடந்திருக்கு இல்லையா. CHO நடந்துருச்சு. CHO நடந்துட்டு பிறகு இங்க என்ன பண்ணிருக்கு, க்ளோஸ் வச்சிருக்கு. க்ளோஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா நமக்கு என்ன வேணும், இன்டியூஸ்மெண்ட் வேணும். இதுல ஏதாவது இன்டியூஸ்மெண்ட் நடந்திருக்கா? நோ. இதுல இது ஒரே ஒரு சிங்கிள் புல் பேக் இல்லையா ப்ரோ. இதுல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு ப்ரோ, நான் என்ட்ரி போடுறதெல்லாம் போடக்கூடாது. நம்ம ரூல் படி அதில் நீங்க ஸ்ட்ரிக்டா இருக்கணும். அடுத்து அவன் எங்க இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்கான்னு பாருங்க, அதுல இருந்து அப்படியே என்ட்ரி போடலாம். ஓகேவா, இது ஒரே ஒரு சிங்கிள் புல் பேக். இதுல தான் இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்கான். ஸோ நோ. அகைன் ஒரு புல் பேக், இங்க ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்கான். இன்டியூஸ்மெண்ட் பக்கத்துல இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக்னா இது மார்க்கெட்டை அதை டேப் பண்ணிருக்கா. எஸ், டேப் பண்ணிருக்கான். அப்ப இங்க ஒரு என்ட்ரி போட்டிருப்பீங்க. மார்க்கெட்டு மேல போயிருக்கு. அகைன் கீழே வந்து உங்களுக்கு SL கொடுத்தாலும் கொடுத்துருப்பான். ஓகேங்களா, ஒரு SL தான், பிரச்சனை இல்லை. நம்ம இதை உடைக்கிறப்ப பிரேக் எல்லாம் செட் பண்ண போறோம். அதை தவிர்த்து கண்ட்ரோல்லாம் செட் பண்ண போறோம். அப்ப அதை மெயினா பாத்துக்கலாம். 15 மினிட்ல ரீசன்ட் புல் பேக் வரைக்கும் தான் பொசிஷனை ஆட் பண்ண போறோம். இதுல ரீசன்ட் புல் பேக் எங்க இருக்கு, இதுல இது எதுவுமே புல் பேக் இல்ல. அப்போ மேல இருக்கிற வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதான் பிரேக் அவுட் ஸ்டிக்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க என்ட்ரி ஆட் பண்ணிக்கலாம். 1 மினிட்டுக்கு போறேன். இது பாத்தீங்கன்னா தெரியும், உங்க ஒரு என்ட்ரி அகைன் மார்க்கெட்டு கீழே வந்திருக்கு. அப்ப இதை நான் CHO எடுக்கணுமா ப்ரோ அப்படின்னா, இதை வந்து நீங்க CHO எடுக்க போறீங்கன்னா இதுக்கான சில ரூல்ஸ் இருக்கு. நீங்க இங்க CHO பாக்குறது இதை விட கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம். 1 மினிட்ல பாக்குறீங்கன்னா 5 மினிட்ல என்னவா இருக்குது, இன்டியூஸ்மெண்டா இருக்கலாம். ஓகேங்களா, அப்ப இங்க இருக்கிற ஒரு 5 மினிட்ல இருக்கிற ஒரு OBA டேப் பண்ணிட்டு மார்க்கெட்டு மேல போறதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லையா. நீங்க அதை மெயினா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுயா. அகைன் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அப்புறம் என்ன பண்ணுவீங்க, ஒரு இன்டியூஸ்மெண்ட பேஸ் பண்ணி திருப்பி ஒரு என்ட்ரி போட்டிருப்பீங்க இல்லையா. இதுல இன்டியூஸ்மெண்ட்னா இது எக்ஸாக்டா இதான் ஒரு இன்டியூஸ்மெண்ட். இதுல இருக்கிற ஆர்டர் பிளாக் எங்க இருக்கு, இதுல ஆர்டர் பிளாக். சோ இதுல எல்லாமே மிட்டிகேட்டட் கீழே தான் இருக்கும் இல்லைங்களா. எக்ஸாக்டா இங்க இருக்குது. மார்க்கெட்டு மேல போய் அதை உடைக்கவே இல்லை, ஃபுல்லா அதுல சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கான். கீழே இருக்குது ஆர்டர் பிளாக், மொத்தமா கீழே வந்து உடைச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கான்றத பாக்கணும். மார்க்கெட் இங்க வரவே இல்லை. இங்க இன்டியூஸ்மெண்ட் எடுத்தோம், மேல போய் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கான். அகைன் என்ன இருக்கு, ஒரு இன்டியூஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுவீங்க, ஒரு ஆர்டர் பிளாக் பார்த்து என்ட்ரி போட போறீங்க இல்லையா. அதான் நம்ம ரூல். இதுல ஏதாவது இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்கான். ஸோ இதுல எதுவுமே எடுக்கல. ஓகேங்களா, நம்ம இங்க எதுவும் பண்ணக்கூடாது. இதான் இன்டியூஸ்மெண்ட் ரீசன்ட் புல் பேக், இதான் இன்டியூஸ்மெண்ட். அகைன் மார்க்கெட் வந்து கீழே உடைச்சிருக்கான். இதை உடைச்சா CHO நம்ம எடுக்க போறது இல்லை. ஓகேங்களா, அதை மஸ்டா நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம இது எல்லாமே லோவர் டைம் ஃப்ரேம்ல பாத்துட்டு இருக்கோம். அப்ப இதை விட கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம்ல என்னவா இருக்குதுலாம் இன்டியூஸ்மெண்டா இருக்கும். ஓகேவா, அதை மெயினா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். வரக்கூடிய கிளாஸஸ் தான் அதை நம்ம 1 by 1 பார்ப்போம். மோஸ்டா எல்லா டைமும் இந்த மாதிரி நடக்குது. இந்த அளவுக்கு நம்ம இந்த அளவுக்கு போறப்போ கொஞ்சம் ஓகேங்களா, ஸ்டார்டிங் டைம்ல நீங்க அதை கொஞ்சம் கொஞ்சமா பேக் CHO எடுக்கக்கூடாது. ஸோ நம்ம இது வந்து இன்டியூஸ்மெண்டா எடுத்துட்டு என்ன ஓபி இருக்கோ அதை பார்த்து என்ட்ரி போடலான்றது உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடலாம். ஓகேங்களா, 5 மினிட்ல இங்க ஏதாவது ஆர்டர் பிளாக் இருக்கான்றத பார்ப்போம். இதுல எதுவுமே இல்லை. எந்த ஒரு சிங்கிள் டைம் ஃப்ரேமையும் பேஸ் பண்ணி மார்க்கெட் ரன் ஆகாது. ஓகேவா, இதை ஃபர்ஸ்டா புரிஞ்சுக்கோங்க. இந்த டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணி பண்ற ப்ரோ இதுலதான் இப்படிதான் போகணும்லாம் கிடையாது. ஓகேவா, இப்போ 4 ஹவர்ல அங்க இருந்து போறான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். மேல போய் ஏதாவது ஒரு லிக்விடிட்டி கால் பண்ணிட்டு அங்க இருந்து அப்படியே அகைன் வந்துட்டு இருப்போம். ஸோ அப்படி போறதுக்கான சான்சஸ் இருக்குது. ப்ராபபிலிட்டி தான். ஓகேங்களா, அதை ஃபோக்கஸா இருங்க. மார்க்கெட்ல வந்து எதுவுமே 100% கிடையாது. நம்ம எவ்வளவு ப்ராபபிலிட்டி வச்சு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பரா யூஸ் பண்ணி ட்ரேட் பண்றோம்ன்றது மட்டும்தான். கிளியரா எல்லாரும்? சோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நான் அப்டேட் பண்றேன். ஓகேங்களா, டிஸ்கார்ட்ல இதுக்கப்புறம் கொஞ்சம் ஆக்டிவா இருங்க, போஸ்ட் பண்ணுங்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா,
ஸோ இன்னைக்கும் பார்த்தேன் மோஸ்டா யாரும் எதுவும் பண்ணல. நிதிஷ்ன்ற ஏதோ ஒரு ப்ரோ மட்டும் ஒரு ட்ரேட் எடுத்து போட்டிருந்தாரு. இதை தவிர்த்து சில பேர் போட்டிருந்தீங்க இல்லைங்களா? ஸோ மற்றவங்க எல்லாம் பாத்துக்கோங்க. நான் சொல்லிட்டேன், இது உங்க கையில மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? பாருங்க, ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் எனக்கு